பிப்ரவரி 2026 மதுரை கார்ப்பரேஷன் ஒரு பெரிய 50 கோடி பட்ஜெட்டில் வண்டியூர் பார்க்கை ரீஓப்பன் பண்ணாங்க. நம்ம சேனல்லையும் அதோட ஓப்பனிங் டைமில் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் நம்ம ஊர் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே ஒரு கேள்வி இருக்கும், ஓப்பனிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு. இப்போது வண்டியூர் பார்க் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5 மாதத்துக்கு அப்புறம் வண்டியூர் பார்க் எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, புதுசாக என்ன கடைகள், என்ன ஆக்டிவிட்டீஸ் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியூர் பார்க்கோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்குது. கேகே நகர் 80 ஃபீட் ரோட்டில் வண்டியூர் ஏரியா ஒட்டியே இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸோ 20 ரூபா வாங்குறாங்க. பார்க்கோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து தொடர்ந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பொதுமக்களுக்கு இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இனிஷியலாக ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம நோட் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் பார்க்கும் போதே நீட்டாக வச்சுருக்காங்க. இது போக நிறையா ஷாப் ஏரியாஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. இது யோகா மெடிடேஷன் சென்டரா இல்லை உட்காந்து பேசுகிறதுக்கான இடமா அப்படின்றது சரியாக தெரியல. ஆனால் இது புதுசாக கட்டியிருக்காங்க. எக்ஸாக்டாக 5 மாதத்துக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் வகையில் பார்த்தோன்னா உண்மையிலே மதுரை கார்ப்பரேஷன் இந்த வண்டியூர் பார்க்கை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. லைட்டிங் கிளென்லினஸ் நல்லா இருக்கிறனால ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸோட ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாகவும் அமைஞ்சிருக்கு. அது போக இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னுமே வரப்போகிற ப்ளே ஆக்டிவிட்டீஸ். உள்ளேயே ஒரு இன்டோர் பார்க் மாதிரி, அதாவது ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் கட்டுறாங்க. ஆல்ரெடி கிட்ஸ் விளையாடுறதுக்கு சின்ன சின்ன ப்ளே ஏரியாஸ் இங்கே இருக்குது. இது போக நம்ம கோவில் திருவிழாலெலாம் பார்க்குற மாதிரி கிட்ஸ் ரைட்ஸோட ஒரு மினி ப்ளே பார்க்கும் நிறையா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி வந்தாச்சு. ராட்னம், ஒரு சின்ன ட்ரெயின், இந்த மாதிரிலாம் இருக்குது. சீக்கிரம் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வண்டியூர் பார்க்குள்ளேயே இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரப்போகுது. அடுத்தது ஸ்கேட்டிங் பார்க்கு. இந்த பார்க் ஆரம்பித்த டைமில் பார்க்கும்போது இந்த ஸ்கேட்டிங்கும் முழுசாக முடியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுல்லாக அது ரெடி ஆகிடுச்சு. ஸ்கேட்டிங் பார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்ககிட்டயே ஓனான ஸ்கேட்ஸ் இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே ரைட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர்ஸ் வச்சு புதுசாக ஸ்கேட்டிங் கிளாஸஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் கிட்ஸை ட்ரெயின் பண்ணணும் இல்லை புதுசாக ஸ்கேட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்கேட்டிங் தெரிஞ்சவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வீடியோவோட கடைசியில் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்ருக்கிறது ஒரு வாலிபால் ஏரியா. ஸோ இங்கே வாலிபாலுக்கு நெட்டிங் போட்டு நீட்டாக மணல்லாம் போட்டு ஒரு வாலிபால் ப்ளே ஏரியாவும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதோ போட்டிங் ஃபெசிலிட்டி. இங்கே போட்டிங் 2 விதமாக இருக்குது. ஒன்று பெடல் போட், இன்னொன்று குரூப்பாக போய் வண்டியூர் ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குற பெரிய போட்டு. ஃபஸ்ட்டு இந்த டக் ஷேப்பில் இருக்கிற பெடல் போட்டை பற்றி பார்ப்போம். இது ஒரு 30 நிமிஷம் ரைடுக்கு 2 சீட்டருக்கு 180 ரூபாயும் 4 சீட்டருக்கு 300 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ இந்த பெடல் போட்டை வச்சு ஏரி ஃபுல்லாக போக முடியாது. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பவுண்ட்ரி போட்டு ஒரு சின்ன ஏரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாக்குள்ளேயே நீங்களே ஓனாக பெடல் பண்ணி ஓட்டிக்கணும். அடுத்தது இந்த பெரிய போட்டை. இது ஒரு 10 to 15 பேரை கூட்டிகிட்டு ப்ராப்பராக லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு வண்டியூர் ஏரி முழுக்கவே உங்களை சுற்றி காட்டுவாங்க. ஸோ ஃபுல் லேக்கையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பெரிய போட்டை ட்ரை பண்ணலாம். அது போக ஃபன் பார்க் மாதிரி நிறைய ப்ளே ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபன் பார்க் உள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் கேம் வச்சு விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ஆர்கேட் கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கிட்ஸ்க்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது போக அடுத்தது சாப்பாடு கடைகள். இந்த கடைகளில் 2 சைடில் இருந்தும் நம்ம பொருளை வாங்கிக்கலாம். அதாவது வாக்கிங் போகிற இடத்துக்கு பக்கத்துலேயும் பார்க்குக்கு வெளியில இருந்தும் வாங்கிக்கலாம். உள்ளே இருந்தும் வாங்கிக்கலாம், வெளியில இருந்தும் வாங்குற மாதிரி கடைகளை அமைச்சிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஐஸ்கிரீம் கடை. இது மட்டும் இல்லாமல் அப்பளம், ஸ்நாக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஜிகர்தண்டான்னு நிறைய கடைகள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடைகள் எல்லாமே பேசிக்காக ரோட்டுக்கு வெளியே அமைஞ்சிருந்தாலும் இதோட என்ட்ரன்ஸ் வண்டியூர் பார்க் உள்ளே தான் இருக்கும். ஸோ அப்புறம் சாப்பிட்ட பிறகு போடுற குப்பைகள் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக உள்ளேயே தண்ணி வசதியும் செட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோன்னா இந்த 5 மாதத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட். உட்காந்து பேசுகிறதுக்கு நல்ல ஒரு இடமும், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடமுமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இனிஷியலாக வண்டியூர் பார்க்கை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய புது ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரெஸ்ட் ரூம்ஸ். இது எல்லாமே உள்ளேயே கட்டியிருக்காங்க. இப்போ நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே இது எடுத்த வீடியோ. முக்கியமாக நைட் டைமில் லைட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. இதில் பார்த்தாலே தெரியும் நைட்டு 7 மணிக்கு மேலேயும் வண்டியூர் பார்க் அப்படியே க்ளீனாக நீட்டாக லைட்டிங்கோடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்ஸுக்காக கொண்டு வந்திருக்க பால் டாய்ஸ் ஏரியா. உள்ளேயே நிறைய பால்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ கிட்ஸ் உள்ளே போயிட்டு ஜாலியாக விளையாடலாம். இந்த ஆக்டிவிட்டியும் இப்போ புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இது நைட் டைமில் எடுத்தது தான். இங்கே நைட் டைம்லையுமே நீங்கள் ஸ்கேட்டிங் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த ஸ்கேட்டிங்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸை. மொத்தத்தில் வண்டியூர் பார்க் ஓப்பன் ஆகி 5 மாதம் ஆச்சு. ஒரு சின்ன ஓவர்வியூ சொல்லணும்னா வாக்கிங் ட்ராக்லேருந்து போட்டிங் வரைக்கும் எல்லா இடமுமே இப்போ வரைக்கும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இதில் சிலது கட்டி முடிச்சிட்டாங்க, இன்னும் சிலது கட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம வண்டியூர் பார்க்கோட 5 மாதம் அப்டேட். இன்னுமே நிறைய புது அட்ராக்ஷன்ஸ் உள்ளே வரப்போகுது. மதுரை மக்களுக்கு வண்டியூர் பார்க் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடமாகவும் மாறிட்டுருக்கு. ஸோ வரும் மாதத்தில் மதுரை கார்ப்பரேஷன் இந்த பார்க்கை இதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.